இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் நாம் அந்த தீர்க்கதரிசன பகுதியில் வலு சர்ப்பத்தை குறித்து நேற்று தினத்தில் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 12இல் உள்ள பெண் சபைக்கு ஒத்திருப்பது போல மிருகம் சாத்தானுக்கு ஒத்திருக்கிறது. இதை நாம் பூரணமாய் புரிந்து கொள்ள வேண்டும். சபையானது கிறிஸ்துவின் பிரதிநிதியாயிருந்து மற்றவர்களிடம் அவரை வணங்கும்படி சுட்டி காட்டுவது போல இந்த மிருகம் சாத்தானின் பிரதிநிதியாயிருந்து அதை வணங்கும்படி மக்களை தூண்டுகிறது. கவனத்தோடு நாம் யாரை ஆராதிக்கிறோம், நாம் எங்கே எந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிறோம் என்பது இதில் இருந்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவப்பு என்பது இரண்டாவது முத்திரையின் சிவப்பு குதிரையை போன்றது. வெளிப்பாடு 6:4. அது உபத்திரவத்தின் சின்னம். அது பாவத்தையும் இரத்தம் சிந்துவதையும் குறிக்கலாம். நாம் சீக்கிரத்தில் பார்க்க இருப்பது போல சாத்தானே கிறிஸ்துவையும் அவரது சபையையும் துன்புறுத்துவதில் முக்கிய காரணனாகவும் பாவத்தை தோற்றுவித்தவனாகவும் இருப்பதால் இந்த நிறம் பொருத்தமானது. முடிகள் என்பதற்கு கிரேக்க வார்த்தை டயடம். இது அரச கிரீடத்தை குறிப்பது. அந்த பெண் அணிந்திருந்த வெற்றியின் கிரீடத்துடன் இதை ஒப்பிட்டு பாருங்கள். வலு சர்ப்பமானது தேவனுக்கு எதிராக கலகத்தை ஆரம்பித்தது முதல் இதுவே அதன் விருப்பமாக இருந்தது. அவர் ராஜாவாக விரும்புகிறான். ஏசாயா 14:13-14 நாம் பார்க்கிறோம். அதை பெறுவதற்கு தன் பூலோக ராஜ்யங்களை அவன் பயன்படுத்துகிறான். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் இவ்விதமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவனே, எங்களுக்கும் இறுதியில் உமக்கும் எதிராக எதிரி பயன்படுத்துகிற உபாயங்களை குறித்து எங்களை எச்சரித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமது நீதியுள்ள வலது கரத்தால் எங்களை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இந்த பகுதிக்கான ஆராய்ச்சியிலே நீங்கள் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15வது வசனம், தானியேல் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம், இவைகளை நீங்கள் குறித்து படித்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நாளை தினத்தில் படிக்கிற சத்தியத்துக்கு இவைகள் எல்லாம் நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுகரங்களாயிருக்கும். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமாண்டவரை காலத்தின் கடைசி நாட்களில் இதோ இந்த உலகத்தின் என்னென்ன காரியங்கள் நடக்கப் போகிறது, கடைசி நாட்களில் உம்மை உண்மையாய் தொழுது கொள்ள போகிற பிள்ளைகள் யார் என்பதையும், சாத்தானை வணங்கக்கூடிய பிள்ளைகள் யார் என்பதையும் இந்த வலு சர்ப்பத்தின் அச்சு மீறுதலை பார்த்து நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.